வியாபாரி ஒருவர் ஒரு கூடையில் குல்லாக்களை எடுத்துக்கொண்டு வியாபாரத்திற்கு புறப்பட்டார். ஒரு காட்டு பகுதியை கடந்து போகும்போது அவருக்கு சோர்வாக இருந்ததால் ஒரு மரத்தடியில் இளைப்பாறிவிட்டு செல்லலாம் என்று நினைத்து இளைப்பாறினார். சற்று நேரத்தில் அயர்ந்து தூங்கிவிட்டார். அப்பொழுது இதை கவனித்த மரத்தின் மேல் இருந்த குரங்குகள் கீழே இறங்கி வியாபாரியின் கூடையில் உள்ள குல்லாக்களை ஆளுக்கொன்றாக எடுத்து தலையில் மாட்டிக்கொண்டது. கண் விழித்த வியாபாரி குரங்குகளின் தலையில் உள்ள குல்லாக்களை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். பின்னர் தான் அணிந்திருந்த குல்லாவை கழற்றி தரையில் வீசி எறிந்தார். இதனை பார்த்த குரங்குகள் அனைத்தும் தங்கள் அணிந்திருந்த குல்லாவை கீழே வீசின. குல்லாக்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த வியாபாரி அந்த இடத்தை விட்டு புறப்பட்டார். இது அந்த கால கதை. அந்த வியாபாரி இறந்து பல வருடங்கள் ஆன பிறகு அவருடைய மகன் அதே குல்லா வியாபாரத்தை செய்து வந்தார். இவரும் முன்பு கூறியது போல ஒரு காட்டு பகுதியை கடந்து சென்றபோது அதே போல ஒரு மரத்தடியில் உறங்கியபோது குரங்குகள் எல்லா குல்லாக்களையும் எடுத்துக்கொண்டன. இப்போது அவர் யோசிக்கவில்லை. அப்பா சொல்லியிருந்த வழியை பின்பற்றினார். தலையில் இருந்த குல்லாவை தரையில் வீசி எறிந்தார். என்ன ஆச்சரியம்! குரங்குகள் குல்லாக்களை தரையில் வீசவில்லை. மாறாக ஒரு குரங்கு கிடுகிடுவென கீழே இறங்கி அந்த குல்லாவையும் மேலே எடுத்துக்கொண்டு போய்விட்டது. அப்போது அவர் யோசித்தார். அப்பா சொல்வது போல் நடக்கவில்லையே என்று யோசனை செய்தார். அப்பொழுது மரத்தின் மேல் இருந்த குரங்கு ஒன்று அவனை பார்த்து, குள்ள வியாபாரியே, என்ன யோசனை செய்கிறாய்? குல்லாவை தரையில் வீசினால் எல்லா குரங்குகளும் அதே மாதிரி தரையில் வீசும் என்று உன் தந்தை உன்னிடம் கூறியது போல் எங்களிடம் நீங்களும் அப்படி செய்யாதீர்கள் என்று எங்கள் தந்தையும் எங்களுக்கு சொல்லிருக்க மாட்டார்களா? ஆம், காலம் மாறும், கனவுகள் மலரும், கருத்துகள் மாறும்.